அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே நமக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்கள் வழியாக வருகின்றன. அவைதான் அடிப்படை வாயில்கள். நாம் பெறுகிற அனுபவங்களுக்கு வாயில்கள் அவை. ஆனால் அந்த அனுபவங்கள் நல்லவையாகவும் இருக்க முடியும், தீயவையாகவும் இருக்க முடியும். நம்மை அறவர்களாக ஆக்க முடியும், பாவிகளாக்கவும் முடியும். ஆகவே அந்த ஐம்பொறிகளை செம்மையாக நன்னெறிப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை குறித்து இன்று இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துவதை பார்க்கப் போகின்றோம். மனம் திரும்பிய ஒரு பாவி இவ்வாறு தன்னுடைய ஐம்பொறிகளினால் தீமை அடைந்து விட்டதாக உணர்ந்து அவற்றை அடக்கி ஒடுக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறாள். வாயே, கரமே, செவியே, மருளும் கண்ணே, மூக்கே, போயே வினை கொண்டு உள்ளே புகும் ஐம்பகையாம் பொறிகால், தீயே கொணர்ந்தீர் என உள் சிறை செய்து உறுப்பேன், ஒருத்தற்கு ஓயேன் ஓயேன் என உள் ஊக்கம் காவல் கொண்டாள் என்று மகவருள் படலத்திலே இறையடியார் வீரமான் முன்வர் நமக்கு சொல்லுகிறார். அதன் பொருள் என்ன? என் வாயே, கையே, செவியே, நிலையாத மருளும் கண்ணே, மூக்கே, மனம் சென்ற வழியே சென்று தீவினையை வாரிக்கொண்டு என் உள்ளே புகும் ஐம்பொறிகள் பகைகளாகிய பொறிகளே, நீர் எனக்கு தீமைகளையே கொண்டு வந்தீர் என்று கண்டு என் உள்ளத்துள் சிறைப்படுத்தி உங்களை வதைப்பேன், வதைப்பதற்கு ஓயமாட்டேன் ஓயமாட்டேன் என்று கூறி மன ஊக்கத்தை அதற்கு காவலாக கொண்டாள் என்று பார்க்கிறோம். தெளிவாக எளிமையாக சொல்வதென்றால், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளே, நீங்கள் மனம் போன போக்கிலே சென்றீர்கள், எனக்கு தீமையே தந்தீர்கள், உங்களை சிறை வைப்பேன், ஒறுப்பேன், ஒறுப்பதற்கு தயங்கேன் என்று மனம் திரும்பிய காந்தரி ஊக்கம் கொண்டு உறுதி பூண்டாள். வாயே, கரமே, செவியே, மருளும் கண்ணே, மூக்கே, போயே வினை கொண்டு உள்ளே புகும் ஐம்பகையாம் பொறிகால், தீயே கொணர்ந்தீர் என உள் சிறை செய்து ஒறுப்பேன், ஒருத்தற்கு ஓயேன் ஓயேன் என உள்ள ஊக்கம் காவல் கொண்டாள் என்று கூறுவதை பார்க்கிறோம். இந்த ஐம்புலன்கள் வழியாக நமக்கு அனுபவங்கள் வந்தாலும் கூட பெரும்பாலான அனுபவங்கள் கண்கள் வழியாக வருகின்றன. அந்த கண்கள் நம்மை ஏமாற்றி விடுகின்றன. ஆக மருளும் கண் என்றெல்லாம் சொல்லி நமக்கு இதை உணர்த்துகின்றார். இந்த ஐம்பொறிகள் மனம்போன போக்கிலே போகாமல் எது சரி என்று உணர்ந்து சரியான வழியிலே போக வேண்டும், அந்த சரியான நெறியத்திலே செலுத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் தான் ஒறுப்பது என்பது. தீய வழியிலே சென்றால் தடுத்து நிறுத்துவது, அதற்காக தவம் முதலியவற்றை ஏற்றுக்கொள்வது, அதுதான் ஒறுப்பதாகும். மன ஊக்கத்தோடு இந்த ஐம்பொறிகளை நன்னெறிப்படுத்துவதற்காக ஒடுக்குகிறேன் என்று இந்த பெண்மணி கூறுகிறாள். இதுதான் நமக்கு நல்ல வழி என்று கண்டு உணர்ந்தோம் என்று சொன்னால் அது இந்த தவ காலத்திலே நமக்கு வெற்றி தரும். வாழ்க.